வணக்கம் மக்களே. இந்த வீடியோவோட டாபிக் என்னன்னா, ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா வரிசையா டபுள் ஸ்டாண்டர்ட், ஒவ்வொருத்தரோட டபுள் ஸ்டாண்டர்ட் நேத்து டாஸ்க் மூலியமா பல பேரோட முகத்திரையை கிழிஞ்சு டபுள் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போஸ் ஆகிட்டு குறும்படமா வந்துட்டு இருக்குது மக்களே. அதில் ஒரு சில குறும்படங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷ்ணுவா பூர்ணிமாவா? இதில் விஷ்ணு பேசுனது சரியா இல்லை பூர்ணிமா பேசுனது சரியா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். விஷ்ணு என்ன சொல்லியிருந்தார் நேற்று? விஜயவர்மா விஷ்ணு சொன்னதாக விஜயவர்மா சொன்ன தகவல் என்ன? பூர்ணிமாலாம் ஒரு பொண்ணாடா, அவள் எப்படா இன்னொரு வீட்டில் போய் இருப்பா, இந்த மாதிரி பொண்ணை வச்சுட்டு எப்படா நடத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை கேவலமாக இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் பேசின இவருக்கு தகுதி இல்லை அப்படின்றத விஜயவர்மா அங்கே சொல்லியிருந்தார். கரெக்ட். அதையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? தப்பு. விஷ்ணு விஜய் எப்போவுமே பொண்களை கீழ்த்தனமாக பேசுறது, பெண்களை மட்டும் அதை இந்த மாதிரி பேசுறது அவர் ரெகுலராக இதை வச்சிருக்கார். ஓகேங்களா? அதை நம்ம கண்டிச்சிருக்கோம், தப்புன்னு சொல்லியிருக்கோம். அவருடைய கேம் பிளே தான், அவரோட கேரக்டர் என்னன்றது அவரே ப்ரூவ் பண்ணுறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இவரோட தப்பு அதை நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு பக்கம் அப்படியே பூர்ணிமா என்ன கரெக்டான ஆளா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது குறும்படத்தை பூர்ணிமாவை போட்டிருக்காங்க. இல்லை வேற விஷ்ணுக்கு அப்படின்னாங்களே, பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்க? நான் விஷ்ணுவை பார்த்து இவனை நம்பி எதுனா ஒரு பொண்ணு கூட போக முடியுமாங்க? எப்படிங்க போக முடியும்? அவன் அந்த பொண்ணை இன்னொருத்தன் திட்டுவானா, அந்த பொண்ணை திட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட அவன் நம்பி போக முடியாது. திட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். ஒரு பையனை நம்பி ஒரு பொண்ணு இல்லை ஆல்ரெடி. ஓகேங்களா? இல்லை, இவனை நம்பி ஒரு பையன் கூட போக முடியாது. விஷ்ணு அந்த மாதிரி கேரக்டர் தான், அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இதில் ஒரு பொண்ணு போனால் அந்த பொண்ணை எப்படி பார்த்துப்பான் இவன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசியிருக்காங்க. இதே விஷ்ணு பேசுனது தப்புன்னு சொன்னா அதே நம்ம இதை பூர்ணிமா பேசுனது தப்புன்னு தான் சொல்லணும். இதே விஷ்ணு பேசுனது ரைட்டுன்னு பேசிட்டு பூர்ணிமா பேசுனது தப்புலாம் பேசக்கூடாது. ரெண்டுமே சேம் கேட்டகரி தான். விஷ்ணு எப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் பூர்ணிமாவும் ஒரு பையனை பார்த்து இப்படி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தப்பு ரெண்டு பேர் மேலே தான் இருக்காங்க. இதில் சொல்கிறது ஒரு பையன் கூட அவன் கூட நம்பி போக முடியாது. ஏன் விஷ்ணுலாம் ஒரு கேரக்டர் லெஸ்ஸுங்க, கேரக்டரே இல்லாத ஒரு ஆளுன்ற மாதிரி பூர்ணிமா பல இடத்துல சொல்கிறாங்களே. அப்போ இது தப்பு தான். பூர்ணிமா நீங்கள் எந்த அளவுக்கு விஷ்ணு உங்களை பார்த்து பேசுனது தப்போ அதே அளவுக்கு நீங்கள் விஷ்ணுவை பற்றி இந்த மாதிரி கேவலமாக கீர்த்தனமாக பேசுனது தப்பு. விஜயவர்மா இதெல்லாம் பார்த்து விஷ்ணுவை பேசினதெல்லாம் எடுத்து வச்சாரு. ஏன் பூர்ணிமா பேசினதெல்லாம் பார்த்து வைக்கல? ஏன் பூர்ணிமாவுக்கு சாதகமாக இருக்கிற பூர்ணிமா பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, மாயாலாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதை ஏன் எடுத்து வைக்கல? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கேங்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை தான் அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? இதெல்லாம் முன்னாடி பேசினது, பின்னாடி பேசினதில்ல. எப்படி விஷ்ணு முன்னாடி பேசினாரோ அதே மாதிரி தான் பூர்ணிமாவும் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. தப்பு ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு. ஆனால் விஜயவர்மா விஷ்ணுவை டார்கெட் பண்ணுற மாதிரி ஏன் பூர்ணிமாவை டார்கெட் பண்ணல அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்களே நேற்று. விஜயவர்மா பூர்ணிமாலாம் விக்ரம் இப்படி பேசினது தப்புங்க, அவங்களை காயப்பட்டிருக்காங்க, பலியாடு இப்படிலாம் சொன்னி இதெல்லாம் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டிருக்காங்க. என்ன குறும்படம்னா, சரிப்பா நீங்கள்லாம் அப்படி சொன்னீங்க, அர்ச்சனா தப்புன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தப்பு தான், நான் பேசிடக்கூடாதுன்றதை அர்ச்சனாவே வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள்லாம் நியாயவாதிகளா, நீங்கள்லாம் யோகியம் பண்ணவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு போன வாரம் எபிசோடை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மக்களே. அனன்யா விக்ரமுக்காக அழுவாங்க. நீ எல்லாம் இப்படி உனக்கு ஏன்டா அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அழுவாங்களே. அந்த இடத்தில் பிக் பாஸோட டைட்டில் வின்னர் என்ன பண்ணாரு? டெமோ பண்ணி காமிச்சு சிரிச்சது யாரு? பூர்ணிமா. விஜயவர்மா டெமோ பண்ணது, கூல் சுரேஷ், விஷ்ணு, இவங்கெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. எப்பா அப்பெல்லாம் தெரியலையாப்பா, அவன் ஒரு மனுஷன், அவன் பண்ணதை ஃபன் பண்ணி சிரிக்கிறீங்களா? அப்போ தெரியலையா? இதே பூர்ணிமா ஒருத்தரோட கஷ்டத்தை சிரிக்கிறீங்களே, ஒரு நியாயமானு கேட்குற பூர்ணிமா இன்னொருத்தன் அவன் பண்ணதை வச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னை பற்றி இது பண்ணுறாங்கன்றத டேரெக்டாக அனன்யா கிட்டே சொல்கிறாங்க. அனன்யா சொல்லுவாங்க, உங்களை பற்றி அவங்க எப்படி பேசலாங்க, இதெல்லாம் பண்ணலாங்க, அது தப்பு தானேங்க அப்படின்ற மாதிரி அனன்யா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அனன்யா என்ன சொல்லியிருக்கணும்? விக்ரம் என்ன சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல? நீங்களே தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை அவர். அது எப்படி சொல்லுவார்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாலும் இதுவாயிருவாங்க. அதே அர்ச்சனா பண்ணால் மட்டும் தப்புன்றதை சொல்லுவார். நானும் அர்ச்சனா மேலே விக்ரம் மிஸ்ஸஸ் அர்ச்சனால நான் அர்ச்சனா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் விக்ரம் அர்ச்சனா மேலே தப்பு இருக்குது. அதுக்குன்னு விக்ரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸு கலாய்க்கும் போது சைலண்டாக இருக்கிறது ரொம்ப தப்புங்க. அதையும் கேட்கணும். உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, காயப்படுதுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும். அது என்ன அவங்க பேசுறது மட்டும் ஹர்ட் ஆகுது, மற்றவங்க பேசுறது ஹர்ட் ஆகுது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா எந்த நியாயன்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி பல பேரோட குறும்படத்தை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் பல பேரோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸும் தெரியுது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு குறும்படத்தையும் பேசிடுறேன், அதுக்கப்புறம் இதை நீங்கள் பேச மாட்டீங்க, அர்ச்சனாவோட சொம்பு அப்படின்லாம் சொல்லுவீங்க. அர்ச்சனா நேற்று என்ன சொன்னாங்க? சவால் விட்டாங்க, ஒரு குறும்படத்தை போடுங்க, அப்படி இருந்தால் நான் வெளியே போயிடுறேன். விசித்ரா மம்மி, நான் விசித்ரா மேலே வந்த பாசம் வச்சது பொய்ன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஃபேக்குன்னு சொல்லியிருந்தேன்னா போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
தினேஷ் கூட உட்காந்து அர்ச்சனா பேசும்போது அவங்க இப்போ பண்ணுறது ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே ஃபேக்காக இருக்குது, இப்போ போயிட்டு என்கிட்ட சொன்னதுக்கும் இங்கே நடக்கிறதும் ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் ஃபேக்குன்றதை அர்ச்சனா ஒரு பொழுதும் சொல்ல. விசித்ரா மேமும் நானும் நான் அவங்க மேலே வச்சுட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் ஃபேக்குன்றதை இவங்க சொல்லவே இல்லை, அவங்க மேலே வச்ச பாசத்தை நான் பொய்ன்னு சொல்லலை அப்படின்றதான் அர்ச்சனா மீன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போட்ட குறும்படத்தில் என்ன இருக்குது, அதை அப்படியே கண்டென்ட்டை மாற்றி வேறு மாதிரி இது பண்ணணுன்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. எது நியாயமோ அது மக்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி